பிப்ரவரி 17 மீட்பில் விண்தந்தை. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? மல்கியா 1:6. சொல்லளவில் இல்லாவிடினும் நடைமுறையில் மறக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ விசுவாச அடிப்படை உபதேசங்களில் ஒன்று திருத்துவத்தை குறித்ததாகும். இது இன்றைய கிறிஸ்தவத்தில் வேதத்திற்கு புறம்பான பல்வேறு போதனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடமளித்துள்ளது. குமாரனும் ஆவியானவரும் தெய்வீகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு சமமாயிருந்தாலும் அவர்கள் தங்கள் செயல்பாட்டில் அவருக்கு முன் அடிபணிந்து கொள்கின்றனர். சில வட்டாரங்களில் மக்கள் இயேசு 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 என்றே பேசி இன்னொரு இயேசுவில் முடிவடைகின்றனர். மற்றொரு வட்டாரங்களிலோ அவர்கள் பரிசுத்தாவி 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 என்றே பேசி வேறொரு ஆவியில் முடிவடைகின்றனர். பிதாவானவரோ மறக்கப்பட்டுள்ளார். நமது வேத அறிவிலும் கிறிஸ்தவ அனுபவத்திலும் இறைவனது தந்தைத்துவத்தை திரும்ப சரியான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். மனுக்குலத்திற்கு மீட்பின் திட்டத்தை வகுத்தவர் பிதாவாகிய தேவனே. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று நாம் வாசித்தாலும் அவர் உலகிற்குள் தமது பிதாவினால்தான் அனுப்பப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோவான் 3:16-17. மீட்பின் திட்டத்தை பிதாதான் உருவாக்கினார், குமாரனோ அதை நிறைவேற்றினார். யோவான் 6:38. எல்லா பாவங்களும் பிரதானமாக பிதாவாகிய தேவனுக்கு எதிரானவை. ஏனெனில் பாவங்கள் பிதாவிற்கு எதிரான பிசாசினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:15. எனவே மனம் திரும்புதலும் பிரதானமாக பிதாவையே நோக்கியதாகும். 1 தீமோத்தேயு 2:5. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கும் விசுவாசம் நம்மை பிதாவின் பிள்ளைகளாக்குகிறது. யோவான் 1:12. சுவிசேஷ பிரசங்கங்களில் நாம் கிறிஸ்துவே ஒரே வழி என முழங்குகிறோம். பிதாவினிடத்திற்கு செல்வதற்கு தாம் ஒருவரே வழி என்றார் இயேசு. யோவான் 14:6. தமது மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்திற்கு சேருகிறவர்களின் இரட்சிப்புக்காக மன்றாடவே இயேசு உன்னதத்தில் இருக்கிறார். எபிரேயர் 7:25. நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது சரி, ஆனால் அவரை உயிரோடு எழுப்பினது பிதாவானவரே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:20. மனம் திரும்பி நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வினாடியில் கடவுள் தமது குமாரனின் ஆவியை நமக்குள் அனுப்பி நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட வழி செய்கிறார். கலாத்தியர் 4:4-6 வரை. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ, சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமிந்தாய் எந்தவிற் போக்குமிந்தாய் நமோ நமோ நமோ. கீர்த்தனை ஞா சாமுவேல் ஐயர் தரங்கம் பாடி.